வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்யா. கன் வச்சு உங்களை ஷூட் பண்ண, ஆனால் ஒய்ஃப் வந்து இப்படி வந்துட்டாங்க. என்னை பற்றி இந்து பேப்பரில் ஒரு பிகல் வந்தது. ஸ்கூட்டரில் போனேன்னா அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன், மனசு கஷ்டமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தி இம்மானுவேல் டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் நம் மத்தியில் பப்பட் சாந்தகுமார் ஐயா வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களுடைய அனுபவ சாட்சியினை கேட்போம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படிங்க போயிட்டு இருக்கு? என்னுடைய பேசுமாமே ப்ரோக்ராம் ரேராக தான் போயிட்டுருக்கேன். ஓகேங்க. இப்போ கடவுள்கிட்ட நெருங்கி ஜீவனம் பண்ணுறதுக்கு எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரு. ஓகேங்க. சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வரேன். சரிங்க. மற்றபடி ஃப்ரீயாக தான் இருக்கேன். சூப்பருங்கய்யா. ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கய்யா? உங்களோட பூர்வீகம்லாம் எங்கேருந்து? நான் வந்து இப்போ ட்ரிபிளியன்லேருந்து வரேன். ட்ரிபிளியன் தான் வீடு இருக்கு. ஓகேங்க. நான் பிறந்து வந்தது ஃபுல்லாகவே திருவண்ணாமலையா? பட் என்னுடைய தாத்தாவே திருவண்ணாமலை வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேங்க. அவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்து அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. சரிங்க. திருவண்ணாமலை தான் நமக்கு தெரியும். அப்படிங்களா? உங்களுடைய கல்வி, கல்லூரி, பள்ளி படிப்புகள் எல்லாமே இங்கே சென்னை தான் இல்லைங்களா? சென்னை இல்லையா, திருவண்ணாமலை தான் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். ஓகேங்க. அதுக்கப்புறம் வெள்ளூர் ஊரிஸ் காலேஜில் ஒரு டிகிரி பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பண்ணேன். சரிங்க. அதுக்கப்புறம் என் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு இந்தியன் வங்கியில் வேலை கிடைச்சது. வங்கியில் தான் வேலை கிடைக்கணும்னு நான் நினச்சேன். சரிங்க. டீச்சராக வங்கியில் வேலை கிடைக்காததுனால நான் டீச்சர் ஆகலாம்னு சொல்லி பிஎட் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்க. வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜ் ராய்பேட்டாவில். ஓகேங்க. அப்போ தான் எனக்கு இந்தியன் வங்கியிலேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. சூப்பருங்க, சூப்பருங்க. எப்படிங்க நீங்கள் ஏசப்பாவுக்குள்ளே வந்தீங்க? ஏசப்பா எப்படி நீங்கள் உங்கள் சொந்த ரச்சரை எடுத்துக்கிறீங்க? நான் வந்து பிறந்து வந்ததுலேருந்து நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக போயிட்டுருக்கேன். சரிங்க. எங்கள் அப்பாலாம் வந்து பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க. பாஸ்டருங்களா? பாஸ்டர் இல்லை, அவர்கிட்ட வாத்தியார், டீச்சர். ஓகே ஓகே. எங்கள் ஃபேமிலியே டீச்சர் ஃபேமிலி தாங்க. ஓகேங்க. ஏன்னா நான் எல்லாருமே டீச்சர் தான். எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அண்ணா, அண்ணி, அக்கா, அது மாதிரி எல்லாமே டீச்சர் தான். ஸோ நான் வந்து ஊரிஸ் கல்லூரியில் படிக்கிறப்போ டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர் வந்து பிரசங்கம் பண்ணோடனே என்னுடைய நான் கடவுளுக்குள்ளே வர்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்தது. ஓகேங்க. ஐயா, இப்போ நீங்கள் பேங்க் மேனேஜராக இருந்தீங்க, எல்லாமே ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கல்லூரி படிப்பு முடிச்சிட்டிங்க, அடுத்தது பேங்க் மேனேஜர் தான் நீங்கள் வந்து ஆகணுன்ட்டு ரொம்ப வாஞ்சியாக இருந்தீங்க. இப்போது பேங்க், அதுவும் கவர்மெண்ட் பேங்க்குன்னு ஒர்க் வரும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லைங்கய்யா? அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்காயா? கண்டிப்பாக இருந்ததுயா. முக்கியமாக சொல்லணும்னா, நான் இந்தியன் வங்கி சேலத்துக்கு பக்கத்தில், சேலத்துலேயே ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஓகேங்க. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் அங்கே கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்தாங்க. ஓகேங்க. அதனால் சேலத்து பக்கத்துலேயே ஒரு 15 வருஷம் அப்படி ஓட்டிட்டேன். ஓகேங்க. அப்போ சிவதாபுரம் பிரான்ச்சில் என்னை வந்து பிரான்ச் மேனேஜராக போட்டாங்க. ஓகேங்க. அது வந்து சின்ன ஒரு கிராமம்தான் அது. ஓகேங்க. அங்கே கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்தது. அங்கே திடீர்னு ஒரு தலைவரை உருவாக்குனாங்க. அவர் நமக்கு ரொம்ப நண்பர் தான். இருந்தாலும் அவர் வந்து நீங்கள் சரியாக லோன் கொடுக்கல, உங்களை வந்து கன்று வச்சு உங்களை ஷூட் பண்ண போகிறேன். கன்று வச்சு? ஆமாம். அப்போ வந்து திருச்சியில் வந்து ஒரு ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜரை வந்து கன் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி பயமுறுத்தினார். அந்த பிரச்சனைலாம் வந்து எனக்கு ஓவர் கம் வர்றதுக்கே எனக்கு வந்து கிறிஸ்தவ புஸ்தகங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் பை ரெவரண்ட் நார்மன் வின்சென்ட் பீல். அவருடைய புத்தகம், அது மாதிரி புத்தகம் நான் நிறையா படிப்பேன். அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவர் ஒரு வசனம் சொல்லுவார், பிலிப்பியர் 4:13, ஐ கேன் டூ எனிதிங் த்ரூ கிரைஸ்ட் விச் ஸ்ட்ரென்தனத் மீ. கடவுள் என்னோடு இருக்கையில் என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற வசனத்தை நான் கத்தி சொல்லுவேன். சொல்ல எனக்கு மனசில் இருக்கிற அந்த பயம் எல்லாமே போயிடும். இந்த பிரச்சனையை எல்லாமே சால்வ் பண்ணி வர்றதுக்கு அந்த வசனம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. சூப்பருங்க. கடைசியாக ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அந்த தலைவர்? ஆமாம். நீ எப்படி கண்டுபிடிச்சிக்கல, எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அவர் வந்து எனக்கு முதல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தார். அவர் வீட்டுக்கே போய் பணம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். பெரிய பணக்காரர். அவர் வந்து இது மாதிரி அவர் வந்து அவருடைய கட்சியில் வந்து அவர் பிரசிடென்ட் ஆகிட்டார் அந்த ஊருக்கு. அதனால் அவர் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கொடுத்ததுனால திட்டினார் ஒழிய
மற்றபடி அதுக்கப்புறமும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகேங்க. ஜுவல் லோன்லாம் கொடுப்பேன். ஓகே. அவர் சாகோ ஃபேக்ட்ரி வச்சார், அது கொடுப்பேன். அந்த லோன் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி என்னை வந்து அங்கேருந்து தான் கல்கட்டா போட்டாங்க. ஓகே. அப்போ நேராக வந்தார். உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டான்னு கேட்டார். ஓகே. எனக்கு ரொம்ப மனசை தொட்டது அது. ஏன்னா அதாவது சுடுவேன்னு சொன்னவர் மாறிட்டாரு. மாறிட்டாரு. கடவுள் வந்து மாத்திட்டாரு. எல்லாரையுமே மாற்றுவாருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. ஈவன் நார்மன் வின்சென்ட் பீல்டில் கூட ஒரு வசனம் வரும், ஓகேங்க. இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். கடவுள் நம்மோடு இருக்கையில் நமக்கு எதிரி யாருமே இல்லை அப்படின்னு வரும். அந்த எதிரியை ஒரு மறுபடியும் நண்பன் ஆக்கிட்டாரு கடவுளுங்க. ஐயா நீங்கள் இப்போ பேங்க்கு அப்படியே போயிட்டே இருந்தீங்கயா, ஆனால் இப்போ நீங்கள் வந்து பப்பட் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கீங்க. எப்படிங்க இதுக்குள்ளே வந்தீங்க பப்பட்குள்ளே? ஆமாய்யா, நான் வந்து 1970s ஓகேங்க. என்னுடைய குரு மிஸ்டர் எம்எம் ராய். ஓகேங்க. அவர் வீடு வந்து இதில் இருக்கியா, வடபழனி தாண்டி தான் இருக்கு. ஓகேங்க. அவருடைய ஷோ வந்து அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நானும் எங்கே இருந்தேன். நான் கிளர்க்காக தான் இருந்தேன். அப்போது அவருடைய ஷோ வந்து மியூசிக்கில் பார்த்தேன். ஓகே. அவர் பொம்மை வந்து பேசுது. என்னடா இது, எப்படா பேசுது, இவர் வாய் அசையவே இல்லையே அப்படின்னு பார்க்குறேன். அப்புறமா வந்து டேப் ரெக்கார்டர் உள்ளே வச்சுருக்காரான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வந்து மைக்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. என்னடா அதெல்லாம் எப்படி டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு என்னுடைய ஃப்ரெண்டை கேட்டேன். அவர் தான் சொன்னார், இது ஒரு கலை. வென்ட்ரிலோகிசம் என்பது ஒரு கலை. பேசும் பொம்மை கலைன்னு சாதாரணமாக சொல்லுவோம். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காரு, மாய குரல் கலை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ அந்த கலையை வந்து அப்புறமா கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. 1970s தான் பார்த்தேன், 77 அது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா அதே ஆளை 1997 பார்த்தேன். எப்படி 20 இயர்ஸ் கழிச்சு. காட்ஸ் ப்ராவிடன்ஸ்ன்னுவாங்க, கடவுளுடைய இதுதான், அழைப்பு தான் அது. ஸோ 1997 பார்த்தா அவருக்கு வயசாகிடுச்சு, நாங்கள் மிடில் ஏஜ் வந்திருக்கேன். அப்போ ஒரு ஹியூமர் கிளப்பில் வந்து பொம்மை ப்ரோக்ராம் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அப்போ தான் கற்றுக்கணுன்ற ஆசை வந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், கற்றுக்கிட்ட அப்புறம் கற்றுக்கிட்டீங்க. ஓகேங்க. இப்போ அந்த ஃபீல்டு நல்லா இது பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஆமாம், அந்த கடவுளுடைய கிருபையினால தான். சூப்பர். அதுக்கு இன்னொரு சாட்சியம் சொல்லலாம். நான் பாண்டிச்சேரியில் இருந்தப்போ, சரிங்க, நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் ஓகேங்க, அங்கே ஒரு டிஜி வந்து என்னை கண்ணாமண்ணான்னு திட்டுவாரியா. ஓகேங்க. நீங்கள் பிரச்சனைன்னு சொன்னீங்க இல்லையா, அது கூட ஒரு பிரச்சனை தான். ஓகேங்க. வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்யா பாண்டிச்சேரி. ஆமாய்யா, கண்ணாமண்ணான்னு திட்டுவார், மற்றவங்க முன்னால் திட்டுவார், லேடிஸ் முன்னால் திட்டுவார். மனசு கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன். சாயங்காலம் ஆனால் பீச்சில் போய் ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணுறப்ப, கடவுளே இது வந்து எனக்கு ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க சாமி, எனக்கு எது நன்மைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய பப்பட் ஷோ தான் என்னுடைய பேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃபாரினில் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஃபாரின் ஏரோப்ளேனில் போகிற மாதிரி, அங்கே போய் ப்ரோக்ராம் பண்ணணுன்னு எல்லோரும் கை தட்டுற மாதிரி அதெல்லாம் பண்ணேன். அதே மாதிரி கடவுள் வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணி ஃபாரினில் வந்து நான் வந்து சீஷல்ஸில் அவங்களே கூப்பிட்டாங்க. அங்கே ஒரு தமிழ் மன்றம் இருக்குது, அங்கே கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து துபாயில் ஒரு ஈவெண்ட் மேனேஜர், அங்கே ஒரு 10 ப்ரோக்ராம் கொடுத்தாரு, 2 தடவை கூப்பிட்டாரு. ஒரு 5-6 ஸ்கூலில் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் வந்து குவைத், அங்கே இருக்கிற தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபாரம், அவங்க கூப்பிட்டாங்க. என்னை பற்றி இந்து பேப்பரில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்தது. அதுவும் கடவுளுடைய அனுக்கிரகம் தான். அதை பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ குவைத்தில் போய் பண்ணேன். அது மாதிரி கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்காருயா. உங்களுக்கு சொல்லணும்னா, சங்கீதம் 23:5 சொல்கிறது கடைசி லைன் வந்து, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு வந்து கடவுள் நிறைய ஆசீர்வாதம் பண்ணிட்டாரியா. இப்போ கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு ஆர்டிகிள் எழுதினேன், அடுத்த மாதமே பப்ளிஷ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. சூப்பர் சூப்பர் ஐயா. அப்புறம் நீங்கள் வேறு எந்தெந்த கண்ட்ரிலாம் போயிருக்கீங்க? அந்த 3 கண்ட்ரி இல்லாமல்
அது இல்லாமல் நான் கடவுளுடைய கிருபையினால நிறைய கண்ட்ரி போயிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு 20 கண்ட்ரிஸ் மேலே போயிருக்கேன். ஓ 20 கண்ட்ரிஸ். ஆமாங்க ஆமாங்க. இதெல்லாம் எப்படிங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடி ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னால் வந்து பேங்க்லலாம் பெர்மிஷன் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய சன்னு வந்து நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் ஓகேங்க. ஆஸ்திரேலியாவில் படிச்சிருந்தான். ஓகேங்க. ஆர்எம்ஐடின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தான். ஓகேங்க. எம்இ படித்தான். ஓகேங்க. டெலிகம்யூனிகேஷன். ஓகேங்க. அப்போது அவனுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ் வந்துயா. ஓகே. அது பேர் மெனிஞ்சிகாக்கை மெனிஞ்சிட்டிஸ். அது இந்தியாவில் ரொம்ப ரேராக தான் வருது. இல்லை கேள்வி எனக்கு தெரியல, புதுசாக இருக்குங்க. சரிங்க, எனக்கு தெரியல. ஆமாம், இந்த ஹீட்டில் வெப்பத்தில் ஓகேங்க அந்த இது வந்து ஓம்ஸ் வந்து பரவாது. ஓகேங்க. அது வந்து இவனுக்கு தலைக்கு பின்னால் தான் வந்தது. தண்டு வளர்த்தியே இன்னும் வந்துச்சுன்றாங்க. ஓகே. மூக்கு வழியாக தான் அந்த கிருமிகள் உள்ளே போச்சுன்றாங்க. ஓகேங்க. அப்போது வந்து அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸா. அது வந்துச்சுன்னா சரிங்க 15% தான் பிழைக்க முடியும். 85% அவுட் ஆகிடுவாங்க. அவுட் ஆகிடுவாங்க. ஓகேவா? பட்டு கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். ஓகே. அவன் அங்கே சர்ச்சில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு இருந்தான். அப்போ அந்த பாஸ்டர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருந்தார். அவர் தான் தமிழ் பாஸ்டர். அவர் இங்கிலீஷில் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தமிழ்லையும் பண்ணுவார். தமிழ்லையும் பண்ணுவார். அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இம்மீடியட்டாக போயிடுச்சு. இவங்க ரூம்மேட் சொல்லிட்டாங்க, ஓகே, இது மாதிரி அவனுக்கு வந்து 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. அது ரொம்ப சாதாரண சிம்டம் தான் அது. ஓகேங்க. அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம மெனிஞ்சிகாக்கை மெனிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஓகேங்க. அப்போது அவனுடைய ரூம்மேட் சொன்னதுனால ஓகேங்க அவர் கரெக்டாக அந்த சமயத்தில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் ப்ரேயருக்கு போயிருப்பார். ஓகேங்க. கரெக்டான டைமில் அவங்க ஃபோன் பண்ணதுனால உடனே அவரை என்னுடைய பையனை கூட்டிகிட்டு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க. மெனிஞ்சிகாக்கை மெனிஞ்சிட்டிஸ். நான் அப்போ இந்தியன் பேங்க் ஹார்வர்ட் பிரான்ச்சில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்தது. அப்போ அங்கே ஹார்வர்ட் பிரான்ச்சில் ஒரு பாரதியார் கூட சொன்னார், அந்த வியாதி வந்தால் ரொம்ப டேஞ்சருங்க அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா அந்த வியாதி தான் வந்தது. அப்புறம் இந்தியன் பேங்க்கில் பெர்மிஷன் வாங்கிட்டு நான் போய் பார்க்கறதுக்கு போனேன். கடவுளுடைய சித்தம் நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணோம். அழுது ப்ரே பண்ணேன். அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஸ்கூட்டரில் போனேன்னா அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். யார்கிட்டயே பேசினா தான் அழுக நிற்கும். ஒரே ஒரு சன்னாயா? ஒரு சன்னு ஒரு டாக்டர். 2 பேர். அதில் சன்னுக்கு இது மாதிரி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக முழங்காலிட்டு ஜெபம் பண்ணோம். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. கடவுள் அற்புதமாக அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. நான் வந்து அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். அதுக்குள்ளே அவன் டிஸ்சார்ஜ் ஆகினா அவனை கூட்டிகிட்டு வந்தேன். சூப்பருங்க. அது மாதிரி ஆச்சு. ஓகேங்க. அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த கண்ட்ரிலாங்க? இப்போ நல்லா இருக்காரு இல்லைங்க? இப்போ நல்லா இருக்காரு. கடவுளுடைய சித்தத்தினால நல்லா இருக்காரு. மறுபடியும் அமெரிக்கா போகிற மாதிரி ஆஸ்திரேலியா போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் கடவுளுடைய சித்தத்தினால இங்கேயே வேலை கிடச்சதுனால அவன் இங்கேயே கன்டினியூ பண்ணிட்டான். ஓகேங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ஹோலி லேண்ட் பண்ணுங்க ரிட்டையர் ஆனது. ஆமாம், ஹோலி லேண்டு ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸியா. ஓகேங்க. ஹோலி லேண்டில் ஃபஸ்ட்டு ஜோர்டானில் இறக்கி விட்டாங்க. ஓகேங்க. ஜோர்டானில் வந்து அந்த ஜான் த பேப்டிஸ்ட்டு. ஓகேங்க. அவர் வந்து கழுத்தை அறுப்பாங்க சிறையில் இது பண்ணி. அரசர் முன்னால் தட்டில் குழந்தை வைப்பாங்க இல்லையா. அவர் ஜெயிலில் இருந்தார், ஜோர்டானில் இருக்கு. அதை நாங்கள் போய் பார்க்கறதுக்கு கடவுள் அருள் செய்தார். அங்கே போன அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த இடம் சுற்றி இருந்த ஏரியா. ஆமாய்யா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்தோம், இஸ்ரேலுக்கு வந்தோம். ஓகேங்க. இஸ்ரேல்லையும் வந்து அவர் பிறந்த இடம், சிலுவையில் அறையப்பட்ட இடம், அவருடைய இது அவருடைய பாடியை பரி பண்ண இடம், அங்கேருந்து தான் அவர் ரிசரக்ஷன் ஆனார். அந்த இடம் பார்த்தோம். அப்புறம் வந்து ஒருத்தர் இறந்தவரை வந்து உயிர்ப்பிப்பார், லாசரு கல்லறையில் 48 படிக்கட்டு, ரொம்ப சின்ன இது வழி. ஒருத்தர் போனால் ஒருத்தர் ஏற முடியாது. அப்போ அந்த கைடு சொன்னாங்க, இயேசு சத்தம் போட்டு சொன்னார், லாசரு வெளியே வா அப்படின்னு. ஏன் சத்தம் போட்டு சொன்னார்னா 48 படிக்கட்டு கீழே இருந்தார், ஆனால் தான் சத்தம் போட்டு சொன்னார்னாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது மாதிரி ஜீசஸ் அந்த இது கெத்செமனே தோட்டம், அது பக்கத்தில் வந்து ஒரு 5 கண்ட்ரி சேர்ந்து
ஒரு பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க. சூப்பர். இந்த கெத்செமனே தோட்டம்லாம் பார்த்தோம். ஓகேங்க. இப்போ வந்து சர்ச்சுக்கு போனோம்னா பிரசங்கம் பண்ணாங்கன்னா அந்த இடத்த நாங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்குவோம். இது சொல்கிறாங்களே அந்த இடம் நம்ம பார்த்தோமேன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னா, ஜீசஸ் வந்து ரிசரக்ஷன் ஆனதுக்கப்புறமா ஓகே. அவருடைய சீஷர்கள்லாம் மீட் பண்ணுறாரு ஒரு இடத்துல. ஆமாங்க. ரொம்ப அழகான இடம். கடற்கரை கடற்கரை. கடற்கரை பக்கத்தில் மெரினா மாதிரி அவ்வளோ பெரிய இடம் இல்லை, நல்லா ஒரு 2000 பேர் உட்காரலாம். அது மாதிரி நல்லா சம பூமி. ஓகேங்க. கடவுள் கண்டிப்பாக அங்கே போட்டில் இறங்கி அவர் பண்ணியிருப்பார், ப்ளீஸ் பண்ணியிருப்பார். ஆமாங்க. அது மாதிரி பியூட்டிஃபுல்லான இடம். ஓகே. அங்கே ஒரு சின்ன சர்ச்சு கட்டியிருக்காங்க, கல்லால் ஆனது. ஓகே. அங்கே தான் வந்து ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாரு, டு யூ லவ் மீ அப்படின்னு 3 தடவை கேட்குறாரு. 3ஆவது தடவை தழுக்க பேர் சொல்வார், சாமி உங்களுக்கு தெரியுமா சாமி அப்படின்னுவார். ரொம்ப டச்சிங்கான இடம். அந்த இடத்த போய் பார்த்தோம். அது சம்மந்தமாக ஏதாவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். சூப்பர். ஹோலி லேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நமக்கு வந்து ஒன்றும் கட்டளை இல்லை ஹோலி லேண்டு போங்கன்னு. முஸ்லீம்ஸ் மாதிரியோ இல்லை இந்துஸ் மாதிரியோ கட்டளை இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் போனோம்னா நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளே வர்றதுக்கு, பிரசங்கம் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவையும் அதை நினைவுபடுத்துறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். கெத்செமனே தோட்டம் எப்படி இருந்துச்சுங்க? கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம் அது அந்த செடி வந்து ஒரு மாதிரி முள் செடி மாதிரி தான் இருக்கும். அதில் ஏதோ ஒரு கூகுளில் போட்டோன்னா ஏதோ ஒரு செடி ரொம்ப காலமாக இருக்குது, 2000 வருஷமாக கூட இருக்குன்றாங்க. அந்த செடி நான் பார்த்த ஞாபகம் இல்லை. பெரிய தோட்டம். அது பக்கத்தில் தான் அந்த யூனியன் சர்ச்சு, யுனைடெட் சர்ச்சு அது ஒன்று கட்டியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா போனது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒய்ஃபோட போனேன். ஜாலியாக ட்ரிப்பில் தான் ஓகே. அமெரிக்காவில் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து வாங்கன்னு கூப்பிட்டாரு. எனக்கு அமெரிக்கா போகணுன்னு ஆசை. ஓகேங்க. அதனால் ஒய்ஃபுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா இருக்காங்க அமெரிக்காவில். ஓகேங்க. அதனால் அங்கே போயிட்டு வந்தோம். சரி. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அமெரிக்கா, கனடா போயிட்டு வந்தோம். ஓகேங்க. ஆனால் ஒய்ஃப் வந்து இப்போ 2021 கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப கேர்சல்லாம் வச்சு ரொம்ப ரிலீஜியஸாக இருந்தாங்க. நான் கூட அந்த அளவுக்கு ரிலீஜியஸாக இல்லை, ரொம்ப ரிலீஜியஸாக இருந்தாங்க. ஆனால் அவங்க முன்னாலே சொல்லிட்டாங்க, என்னை கடவுள் எடுத்துக்குவார் இந்த வருஷத்துலன்னாங்க. அதே மாதிரி கடவுள் எடுத்துக்கிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் தான். அப்போ கோவிட் வேறு வந்ததுனால ஆஸ்பத்திரி கூட சரியாக போக முடியல எங்களால். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னா 2022 எனக்கே கேன்சர் வந்துச்சு. ஆமாய்யா. கேன்சர் வந்தோடனே எனக்கு பேன்க்ரியாஸ்னு ஒரு பாட்டில் தான் என் கேன்சர் வந்துச்சு. அந்த கேன்சரும் என்னுடைய சன்ன மாதிரியே தான். 85% வந்து இறந்து போயிடுவாங்க, 15% தான் உயிர் பிழைப்பாங்க. பட்டு இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு என்னுடைய கேஸில் நான் வந்து எனக்கு சாதாரண சிம்டம் தான் அது, முதுகு வலி, வாய் கசப்பு. இதுக்காக கல்யாணி ஆஸ்பத்திரி போயிருந்தேன். கல்யாணி ஆஸ்பத்திரியில் போனால் அவங்க என்னென்னவோ டெஸ்ட்லாம் பண்ணாங்க. கடைசியாக பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கட்டி இருக்குது பேன்க்ரியாஸில், அது வந்து கேன்சரஸ் கட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு கருவியை உள்ளே அனுப்பிச்சு பார்ப்பாங்க, அது ஏதோ பிளாக் ஆகி அது கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வேறு டெஸ்ட்லாம் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க கேன்சர் கட்டி தான். அப்புறம் வந்து மியாட் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு ஆப்ரேஷன் இருந்தது 2022 ஏப்ரல் மாதம். 17 days ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ வந்து டாக்டர் சுரேந்தர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணார். அது பேர் விப்புல் சர்ஜரி. அந்த விப்புல் சர்ஜரியில் பேன்க்ரியாஸில் இருந்த கட்டியை கட் பண்ணி எடுத்துட்டாரு, பேன்க்ரியாஸ்லேயே ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டாரு. அங்கேருந்த கேன்சரஸ் கிருமிகள்லாம் அப்படியே வழிச்சு எடுத்துட்டாரு. அப்புறம் கேல் பிளாடர்னு ஒரு பார்ட்டை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாரு. இது பேர் விப்புல் சர்ஜரி. இது 3த்தையும் எடுத்தால் கூட கடவுளுடைய கிருபையினால் அடுத்த நாளே நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். எல்லோரும் என்னுடைய டாக்டரு எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க, டாக்டருடைய ஃப்ரெண்ட்ஸு. அதில் என்னன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு 30 பேர் சர்ச்சில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் டாக்டர் ஒரு குரூப்பாக வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு அங்கே ஆப்ரேஷன் நடக்குது, இங்கே 30 பேரும் ப்ரே பண்ணுறாங்க முழங்கால் இட்டு. அந்த ப்ரேயர் தான், ஜபம் தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு நான் சொல்லணும். கண்டிப்பாக.
எனக்கு ஆஸ்பத்திரியிலையும் நல்ல அனுபவம். கடவுள் வந்து எனக்கு வந்து இந்த ரெவரண்ட் நார்மன் வின்சென்ட் பீலுடைய புஸ்தகம் மூலமாக இந்த பாசிட்டிவ் திங்கிங், தன்னம்பிக்கையை வந்து எனக்கு நிறைய வளர்த்தாரு. சூப்பர். அதனால் வந்து எனக்கு அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த அனுபவம், ஆஸ்பத்திரினே எனக்கு நினைக்க தோணலை. ஏதோ ஒரு ஹோலிலேண்ட்லேயோ இல்லை அமெரிக்காவிலேயோ ஒரு ஹோட்டலில் தங்கின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். தன்னம்பிக்கை எனக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. நான் வருத்தமே படல. எனக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க வயசான காலத்தில், நீங்கள் அவ்வளோ இதுவாக இருந்திருக்கீங்க. சூப்பருங்க. பைபிளில் போட்டிருக்கு, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான துன்பத்தையோ உங்களுக்கு வலியையோ நான் கொடுக்க மாட்டேன்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து வலி இருந்தது, பட் டாலரபிள் பெயின் தானால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வலி இருந்தது. எனக்கு வந்து அது வந்து மியாட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது. டாக்டர் வந்தார்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவர் கேட்கறதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்து கேட்பேன், டாக்டர் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு. அவருக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கோம். ஏன்னா என்ன மாதிரி பேஷண்ட் அவர் பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது. ஓகே ஐயா, நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது உங்களோட முதிர்ந்த அனுபவத்தால் நான் கேட்குறேன். இதனால் நீங்கள் இப்போது அம்மா இறந்துட்டாங்க. இந்த எல்லாருக்குமே ஒரு இப்போ எப்படி சொல்கிறீங்க, ஒருத்தவங்க கூட இருந்துட்டு சடனாக இல்லைன்னும் போது அந்த வலின்னு ஒன்று இருக்குங்க, அது எப்படிங்க நீங்கள் தாங்குனீங்க? ரொம்ப கஷ்டமான வழி தான். ஓகே. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் தான் அது என்னால் தாங்க முடிந்தது. ஓகே. இப்போ கடவுளுடைய ஊழியம் நான் பெருசாக ஒன்றும் பண்ணலை. எனக்கு ரொம்ப கால் வரல. உங்கள் டிவியில் கூப்பிட்ட உடனே கூட நான் ஆசையாக வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் சர்ச்சு சர்வீஸ்லாம் ரெகுலராக போயிட்டுருக்கேன். அதே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சர்ச்சில் டெஸ்டிமனி கொடுக்குறேன், சர்ச்சிலையும் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். எங்கள் ஐயரம்மா வந்து ரொம்ப சூப்பரான ஐயரம்மா. அவங்க ரொம்ப எல்லாரையும் நல்லா வழிநடத்துகிறாங்க. சர்ச் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மாதிரி பண்ணுறதுனால தான் என்னுடைய ஒய்ஃப் இறந்தது கூட நான் மறந்து இது மாதிரி ஊழியத்தில் இருக்கிறப்ப என்னால் வந்து செய்ய முடியுது. ஓகேங்க. இப்போது அதேமாரி நீங்கள் கேன்சர்லேருந்து ஃபுல்லாக ஏசப்பா வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாங்க ஐயா? ஃபுல்லாகவே எல்லாமே சரியாச்சுங்களா? அந்த கீமோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்களா? ஆமையா, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த 2 மாதத்துலேயே 15 நாளைக்கு ஒரு தடவை 4 கீமோதெரப்பி கொடுத்தாங்க. அதான் இருக்கிறதுலே கஷ்டம்னா அந்த கீமோதெரப்பின்றது ஒன்றும் இன்ஜெக்ஷனில் வெயினில் வந்து அனுப்புவாங்க மருந்து, அவ்வளோதான். அப்போ லேசாக பெயின் இருக்கும். மற்றபடி அந்த கீமோ கொடுத்ததுக்கப்புறம் 20 சைடு எஃபெக்ட் இருந்தது. பசி எடுக்காது, வாமிட் வரும், இது லூஸ் மோஷன் போகும். லூஸ் மோஷனுக்காகவே மறுபடியும் கல்யாணி ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 நாள் தங்கினேன். அப்புறம் உடம்புல சத்து இல்லைன்னு சொல்லி பொட்டாசியம் ஏற்றுவாங்க, விட்டமின்ஸ் ஏற்றுவாங்க, அது மாதிரி நிறையா குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அதுமாதிரி பாடி ரொம்ப டயர்டாகிடுச்சு. 30 கிலோ குறைஞ்சேங்க. 82 வசந்த் கூட சொன்னார், நம்ம ஸ்டுடியோவில் இருக்காரு இல்லையா, அவர் கூட சொன்னார், அப்போ நல்லா குண்டா முகம்லாம் நல்லா இருக்கும். 30 கிலோ 82லேருந்து 52 ஆகிட்டேன். 52 ஆகிட்டு இந்த கீமோதெரப்பினால 20 சைடு எஃபெக்ட் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க டேப்லெட்டு நிறைய வேறு டேப்லெட் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதம் போராடி தான் அதுலேருந்து வெளியே வந்தேன். அந்த நாக்கில் சுவையே போயிடுச்சு. எனக்கு ஈவன் முந்திரி பருப்பு கூட சாப்பிட பிடிக்கலையா, ஆச்சரியப்படுவீங்க. 6 மாதம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுவை வந்தது. அதுக்கப்புறம் நல்ல மெனு டயட் சாப்பிட்டேன். கடவுளுடைய கிருபையினால் 20 கிலோ ஏறிட்டேன். அப்போது 52லேருந்து 72 போனேன். போனால் 70 தான் இருக்கேன். 70 அப்படியே ஸ்டேபிளாக இருக்கேன். சூப்பருங்க. ஸோ கடவுள் வந்து என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சார். அது மட்டும் இல்லையா, இந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ப்ரோக்ராம் வரலனாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன். எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸசைஸு. எனக்கு தெம்பு கொடுக்குது, எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது. அதனால் நான் ப்ரோக்ராம், எனக்கு பேஷன் வர்றேன், ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் எனக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசையா. ஏன்னா கேன்சருக்கு அப்புறம் ஆமாம்,
சூப்பருங்க. ஃபாரின் போகணுன்னு ஆசை, ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்டு இருந்தேன். ஓகேங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் போக முடியல. ஓகேங்க. பட் போன வருஷம் ஒரு லேடி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, ஓகேங்க. ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் போங்க, இப்போ பணம் ஒரு 10,000 கட்டுங்க, இதே அமௌண்ட்டில் நாங்கள் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறோம், நாங்கள் இப்போ சொல்கிற அமௌண்ட்லேயே அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னாங்க. ஓகே. நானும் கடவுள் நம்பி ஒரு 10,000 கட்டிட்டேன். ஓகேங்க. அப்புறம் உடம்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி என்னென்னும் பண்ணேன். ஓகேங்க. பண்ணால் இந்த ஃபாரின் போகிறதுக்கு முன்னால் எனக்கு 4 விதத்தில் கடவுள் ஹெல்ப் பண்ணாருயா. ஓகேங்க. எனக்கு வந்து பேக் ஏக் இருக்குயா. ஓகே. முதுகு வலி. ஓகே. ஓகே. நான் வந்து இங்கிலீஷ் வெஸ்லி பூந்தமல்லி ரோடில் ப்ரோக்ராம் கொடுக்குறப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னால் முடியல, நிற்க முடியல, அவ்வளோ பெயின். அப்படியே வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்கிட்ட சிங்கிடி பப்பட்டை வச்சு டான்ஸ் பண்ண வச்சுட்டு நான் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தேன். அப்போ தான் என்னால் முடிஞ்சது. பேக் ஏக் இருந்தது. அப்புறம் எனக்கு சுகர் ஜாஸ்தியாக இருந்ததுனால சொற்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. அதுவும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. பேக் ஏக்கும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் 3வதாக இந்த காஃப் மசிலில் வந்து பெயின் இருந்ததுயா, அதுவும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சியா. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் தான். ஏன்னா நான் நிறைய பேரை ப்ரே பண்ண சொன்னேன். பிரதர் ஆண்டனின்னு ஒருத்தர், எங்கள் ஐயரம்மாவை, எங்கள் சொந்தக்காரெல்லாம் ப்ரே பண்ண சொன்னேன், அதுவும் சரியாயிடுச்சு. போன வருஷம் கூட நான் கோயம்புத்தூர் போயிட்டு போனால் ஒரு 3 நாள் 4 நாள் தங்கியிருந்தேன். காலை தொங்க விட்டுட்டு இருந்தாலே அந்த கணுக்கால் பக்கத்தில் வீங்கிக்குங்க, நல்லா வீங்கிக்கும். அது வந்து படுத்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தலாணி மேலே காலை வைக்கணும். இப்போ அது மாதிரிலாம் முடியாது, நம்ம டூர் போகிறப்ப அப்படிலாம் பண்ண முடியாது. 3 நாள் கழிச்சு மின்னு பெயின் எடுக்கும் அந்த கட்டியிலேருந்து. அதுக்காகவும் ப்ரே பண்ணிட்டோம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, நாங்கள்லாம் ப்ரே பண்ணனால டூர் 10 நாள் இருந்தது. அந்த 10 நாளில் போச்சு. அந்த 4 பிரச்சனையும் இல்லவே இல்லையா, இன்னும் கூட பிரச்சனை சொல்லலாம். 4 தான் மெயின். ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டூர் போயிட்டு வந்தோம் 10 நாள். எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காதனால 2 நாள் அட்வான்ஸாகவே எங்களுக்கு புக் பண்ணாங்க. மெட்ராஸ்லேருந்து எனக்கும் ஒரு லேடிக்கும். நாங்கள் 2 நாள் எக்ஸ்ட்ரா இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சியோலில் எங்கள் சொந்தக்காரன் என்னுடைய மருமகனுடைய அத்தை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எழுதிட்டாங்க, அங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்குது, நீங்கள் பார்க்காம வரக்கூடாது அப்படின்னு. எனக்கும் அந்த சர்ச்சு இருக்கிறது தெரியும். அந்த சர்ச்சுடைய நிறுவனர் தான் பால் யாங்கி சாவ். ஓ சூப்பர்ங்க. அவர் தான் சாம் ஜபதுரியை வந்து அவரை பற்றி புக்கெலாம் எழுதியிருக்காரு. பால் யாங்கி சாவ் ரொம்ப ஃபேமஸ் மேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க கூகுளில் வந்து அந்த சர்ச்சு படம்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. நானும் கூகுளில் பார்த்தேன். நாங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜிலேருந்து 45 மினிட்ஸ் தள்ளி இருக்கேன். அப்புறம் ஒரு நல்ல விஷயம் பார்த்தேன், 24 ஹவர்ஸும் அது திறந்து இருக்கும். ஆமாம். நான் வந்து மார்னிங் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு டிஃபனுக்கு போனோம், 7:30 மணிக்கு பஸ்ஸு காத்துட்ருக்கோம். போனோம்னா நைட்டு 9:30க்கு தான் ரூமுக்கு வருவோம். அதனால் அது 24 ஹவர்ஸும் திறந்துருக்கு, நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பாடியும் டயர்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் 4 மணிக்கு ஏஞ்சி ஒரு டாக்ஸியை பிடிச்சி, எனக்கு மொபைலில் சிம் கார்டு கூட இல்லை, அந்த ஹோட்டலில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்லி டாக்ஸியை பிடிச்சி பார்த்தா மார்னிங்கிறதுனால 25 மினிட்ஸில் கொண்டு போய் விட்டான். மார்னிங் 5:10க்கு போயிட்டான் அந்த சர்ச்சுக்கு. உள்ளே என்ட்ரு பண்ணி கேட்குறேன், எனக்கு மெயின் ஹால் எப்படி எங்கே போகணும், அட்லீஸ்ட் ஒரு பெரிய சர்ச்சு. ஆமாம். எவ்வளோ பேர் கூடுவாங்க அங்கே, அதையும் இப்போ சொல்ல போறியா. அந்த பெரிய சர்ச்சில் எனக்கு அந்த மெயின் ஹால் மட்டும் பார்க்கணும், வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா இங்கே சர்ச்சில் வந்து ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதில் அட்டைப்படமாக போடுறதுக்கு அவங்க வேற கேட்டாங்க, நீங்கள் போனால் ஒரு சர்ச்சு ஃபோட்டோ எடுத்துவாங்கன்னு. எனக்கு இதை எடுக்கணும்னு ஆசை. கேட்ட உடனே அவர் சொன்னார், உள்ள சர்வீஸ் நடந்துட்டுருக்கு, பரவாயில்லையா நான் போகிறேன் இங்கிலீஷில் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், ஆனால் கொரியன் லாங்குவேஜில் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் கிடையாதுன்னாரு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் அனுப்பிச்சாரு, பால்கனியில் போய் உட்கார வச்சாங்க. இப்போ தான் நீங்கள் கேட்டீங்களே எத்தனை பெரிய சர்ச்சா எத்தனை பேர் உட்காராங்கன்னு. பால்கனிலேருந்து இப்படி திரும்பி பார்க்குறேன், பெரிய சர்ச்சியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் பெருசு, பால்கனி அப்படியே சுற்றி வருது, ஓவல் ஷேப்பில் 12,000 பேர் உட்காரலாம்.
ஒரு சர்வீஸ்க்கு? ஆமா. அப்பா! ஓகேங்க. நான் போய் பார்த்தா ஓகேங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகுது அந்த சர்ச்சு. 4 மணிக்கு 5:10 5:10க்கு. 5:10க்கு. ஓகேங்க. ஓகேவா? ஃபுல்லா இருக்கு. சர்வன்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்க. அவர் ஜோக்லாம் அடிக்கிறாரு. ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. ஓகேங்க. கொஞ்சம் சீட்டு தான் பால்கனில ஃப்ரீயா இருக்கு. அதுல தான் என்ன உட்கார வச்சாங்க. ஓகேங்க. சரி நான் ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். ஓகேங்க. சரின்னு 5:45க்கு சர்வீஸ் முடிஞ்சது. ஓகேங்க. ஆனா பிரேயர் கன்டினியூ ஆச்சு. ஓகேங்க. எல்லாரும் ஏஞ்சி எல்லாரும் இல்ல, ஒரு 25% ஏஞ்சி வெளிய போறாங்க. நானும் ஏஞ்சி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மறுபடியும் வீடியோ எடுத்தேன். ஓகேங்க. எல்லாம் ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்க. எப்பயுமே ப்ரேயர் தாங்க. ஆமா. அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்க. சியோல்ல அந்த சர்ச்சில் அது பேர் யோய்டா ஃபுல் காஸ்பல் சர்ச். யோய்டா ஃபுல். ஓகேங்க. அதான் பால் யாங்கி சௌ நிறுவனராக இருந்தது. ஓகேங்க. ஓகேவா? ஓகே. அந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறப்போ 40 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்க. ஆமா. ஒரு லேடி வந்து மழைக்கு ஒதுங்குனாங்க. அது மாதிரி ஆரம்பித்த சர்ச்சு 12,000 பேர், 8 லட்சம் பேர் மெம்பர்ஷிப்பு. அது இல்லாமல் பிரான்ச் சர்ச் இருக்கு. ஓகேங்க. சியோலில் முக்கியமாக கிறிஸ்டியானிட்டி வளர்ந்ததுக்கு காரணம் ப்ரேயர் செல். ஓகே. வாரத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க. முக்கியமாக லேடிஸ் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல. ஓகே. உலகத்திலேயே பெரிய சர்ச் அது. அதுதான். ஓகே. சியோல் சவுத் கொரியாவை வந்து கடவுள் ஆசீர்வதித்ததுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களும் அவங்க பண்ண ப்ரேயரும் தான். ஓகேங்க. ஓகேவா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ பார்த்தாலும் கூடி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம். அங்கே நிறைய பேர் டிரான்ஸ்ல வேற போயிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். வாலிபர் நிறைய பேர் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க. அதில் ஆச்சரியம் என்னன்னா, சவுத் கொரியாவில் கிறிஸ்டியானிட்டி தான் மெஜாரிட்டி. 50 பேர் வந்து எனக்கு ரிலிஜனே வேணான்ட்டாங்க. 31% வந்து கிறிஸ்டியானிட்டி. ஓகேங்க. 17% புத்திசம். ஓகேங்க. ஓகேவா? ஸோ கிறிஸ்டியானிட்டி தான் மெஜாரிட்டி. ஓகே. பால் யாங்கி சௌ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க. அவர் ஹீலிங்கு எல்லாமே பண்ணிட்டு ஹீலிங்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாங்க. இப்போ அந்த நிறுவனத்தை இன்னொருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து இன்னொரு பாஸ்டர் கண்டினியூ பண்ணுறாரு. அவர் இறந்து இப்போ தான் ஒரு 3-4 இயர்ஸ் தான் ஆகுது. அவர் இன்னொருத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ரிட்டையர் ஆனால் கூட மறுபடியும் அவரை கூப்பிட்டாங்க. ஏன்னா சபைக்குள்ள கொஞ்சம் சண்டை வந்துச்சுன்னா மறுபடியும் அவரை கூப்பிட்டு நீங்கள் தான் இதை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டைர்மெண்ட்லேருந்து மறுபடியும் வந்து வழி நடத்தினார். ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. அது இல்லாமல் அங்கே ஒரு மவுண்டன் இருக்காங்க. நான் போய் பார்க்கல. அதுவும் ஒரு கிறிஸ்தவ ஸ்தலமாக இருக்குது. ரொம்ப ஃபேமஸான இடம். அது போகிறதுக்கு கடவுள் வந்து எனக்கு பெரிய ஆசீர்வாதம் பண்ணாரியா. அது அனுப்பிச்சு அந்த லேடி கூட சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஹோலி லேண்டம் போயிட்டீங்க, அந்த சியோலில் இருக்க பெரிய சர்ச்சையும் பார்த்துட்டீங்கன்னு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்லித்தரேன். சூப்பர் ஐயா. இப்போது முடிவுரையாக எங்கள் நேயர்களுக்குங்க ஐயா, பார்த்துட்டு இருக்க எங்கள் நேயர்களுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு, ஏன்னா நீங்கள் நிறைய கண்ட்ரி போயிட்டு வந்துட்டீங்க, பெரிய பெரிய சர்ச்சஸ்ஸு, அப்புறம் இஸ்ரேல் எல்லாமே சுற்றிட்டு வந்துட்டீங்க ஐயா. அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அனுபவத்துக்கு உங்கள் வயசுக்கு அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லலாம் ஐயா? நான் பெரிய அறிவுரை கூற தேவையில்ல. ஓகே. ஆனால் இப்போ சமீபத்தில் நான் சொன்ன மாதிரி சவுத் கொரியா சியோலில் கிறிஸ்டியானிட்டி பரவதுக்கு காரணம் அவங்க நிறையா ப்ரேயர் செல் வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறையா ப்ரேயர் செல் வைங்க. அதுக்கப்புறம் அங்கே சியோலில் நடந்த மாதிரி நாமும் டெய்லி சர்ச்சுக்கு போகணும். கரெக்டுங்க. இப்போ கேத்தலிக்ஸ்லாம் டெய்லி மாஸ்லாம் இருக்குது. நம்ம ப்ராட்டஸ்டன்ட்டில் அந்த மாதிரி பழக்கம் அவ்வளோவா இல்லை. ஸோ டெய்லி சர்ச்சுக்கு போங்க. நம்ம இந்தியாவுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க. இந்தியாவிலையும் கிறிஸ்தவம் பரவும், அங்கேயும் மெஜாரிட்டி கிறிஸ்தவம் வளரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உங்கள் சாட்சி எங்கள் நேயர்கள் பகிர்ந்து கொண்டீங்க ஐயா. ரொம்ப நன்றி. நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, சாந்தகுமார் ஐயாவோட ஜீவனில் சாட்சியை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டீங்க. இது உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் இப்போ வந்து வியாதி அது இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஐயா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுமையான வியாதி, கேன்சர், அதுலேருந்து ஏசப்பா ஐயாவை வந்து விடுதலை பண்ணி சுகம் கொடுத்து கூட்டின்னு வந்திருக்காங்க. இந்த சாட்சி அநேகருடைய
வாழ்க்கையத்துடன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் அடுத்த ஜீவனுள்ள சாட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி இமானுவேல் டிவியிலிருந்து உங்கள் ஜோஷுவா ராஜன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.